மற்றவர்கள் எல்லாரும் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு திருப்போம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். 2 வாரத்துக்கு முன்பாக நாம் இந்த 14ஆம் வசனத்துக்கு வந்தோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தை ஒவ்வொரு வசனமாய் படித்து வருகிறோம். இந்த 8ஆம் அதிகாரமே விசுவாசிக்கு தன்னுடைய ரட்சிப்பை குறித்த ஒரு நிச்சயத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். விசுவாசி அவனுக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நரகம் இல்லை, அவனுக்கு தண்டனை இல்லை, தேவன் முன்பாக அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறான், அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்கிற நிச்சயத்தை அவனுக்கு உண்டாக்க வேண்டும் என்று இந்த 8ஆம் அதிகாரத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதியிருக்கிறார். ரட்சிப்பை குறித்து சொல்லிக்கொண்டே வந்துவிட்டு அந்த ரட்சிப்பை குறித்த நிச்சயத்தை உண்டாக்கும்படியாக இதை எழுதுகிறார். முதலாவதாக என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்கள் என்றால் யார்? கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியிலே சில விசேஷமானவர்களா, அல்லது எல்லா மெய்யான விசுவாசிகளும் இதில் அடங்கி இருக்கிறார்களா? அதை தெளிவுபடுத்தினால்தான் விசுவாசி ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் ஏற்பட முடியும். ஆகையால் அவர் மெய்யான விசுவாசி என்றால் யார் என்பதை குறித்து அங்கே விளக்குகிறார். அதை குறித்து 6 காரியங்களை சொல்லுகிறார். அதன்படி ஒவ்வொரு விசுவாசியும் தான் மெய்யான விசுவாசியா என்பதை அறிந்து கொள்ளலாம். நான் உண்மையான விசுவாசியா என்பதை அறிந்து கொள்ளலாம். அதை நாம் ஏற்கனவே போதித்தோம். ஆக எல்லா மெய்யான விசுவாசிகள், மறுபடியும் பிறந்த விசுவாசிகளையும் இது குறிக்கிறது. அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை அவர் சொல்லி முடித்துவிட்டு, அந்த மெய்யான விசுவாசி அவனுக்குள்ளே சில சந்தேகங்கள் இருக்கிறது. ஏனென்றால் அவனுடைய சரீரத்திலே இன்னும் பாவம் இருக்கிறது. சரீரத்தை பொறுத்தவரையிலே பாவத்தை அவன் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இது பாவ சரீரம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சரீரத்தில் விசுவாசி வாழுகிற வரையிலே பாவம் அவனை ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை எதிர்த்து அவன் ஒவ்வொரு நாளும் போராட வேண்டியதாக இருக்கிறது. பாவத்தை எதிர்த்து ஜீவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதை குறித்து கொஞ்சம் சொல்லுகிறார். ஏனென்றால் விசுவாசின்னு சொல்லிட்ட உடனே விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க? விசுவாசினா யாரு? எந்த ஒரு குறையுமே இல்லாத விசுவாசி, எந்த ஒரு சின்ன தவறுமே இல்லாதவன் தான் விசுவாசி. நாமெல்லாம் விசுவாசியா? நான் இந்த தவறு செய்துட்டேன், அந்த தவறு செய்துட்டேன், உடனே ஒரு சந்தேகம், அந்த நிச்சயம் போயிடுது. ரட்சிப்பை குறித்த நிச்சயம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. ஆகையால் தான் என்ன சொல்றார்? விசுவாசி என்றால் சரீரத்திலே அவனுக்கு பாவம் இன்னும் இருக்கிறது. அந்த சரீரத்தின் மூலமாய் தன்னை தாக்க பார்க்கிற அந்த பாவத்தை அவன் ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அவன் அழிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி அதை குறித்து போதிக்கிறார். அப்ப விசுவாசினா யாரு? அவனுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறாரு, அவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் 6 விதமான காரியங்களை சொல்லிட்டு கடைசியா ஒரு உண்மையும் சொல்லுகிறார். அது என்ன? அவனுடைய சரீரத்துல பாவம் இருக்கிறது. ஆகையால் அவன் சரீரத்துல பாவம் இருக்கிறபடினால ஒவ்வொரு நாளும் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்து வாழ வேண்டும். ஆகையால அதை பார்த்து பயந்துராதீங்க. சிலர் பாருங்க, பாவம் எண்ணம் இருக்கும் போதே அந்த எண்ணம் ஏன் வந்தது எனக்கு, நான் மறுபடியும் பிறக்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்திருக்கணும், அது நான் ரட்சிக்கப்படலன்னு நினைக்கிறேன் பிரதர் அப்படின்ற முடிவுக்கு வந்துருவாங்க. கிடையாது. சரீரத்திலே பாவம் குடிகொண்டிருக்கிறது. அந்த சரீரத்தில் இருக்கிற பாவத்தை அழிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆவியினாலே, ஆவியானவருடைய உதவினால் அதை அழித்து மேற்கொண்டு வாழ வேண்டும் என்கிறத போதித்து விட்டு, அதுக்கு ஆவியானவர் எப்படி உதவுகிறார் என்பதை போதிக்கிறார். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தமாகுதலின் உபதேசத்தை போதிக்கிறார். ஆவியானவரின் உதவியை கொண்டு இப்பொழுது எப்படி நாம் சரீரத்தின் செய்கைகள் அளிக்கிறோம் என்று. முன்னே பாவம் நம்மளே குடிகொண்டிருந்தது, உள்ளே குடிகொண்டிருந்தது, நம்ம ஆட்டி படைத்தது. அதை குறித்து ஒன்றும் செய்ய முடியாத நிலையில இருந்தோம். பாவம் சொல்றதை தான் செய்ய முடிஞ்சது, அதுக்கு எதிராக ஒன்று செய்ய முடியாத நிலையில நாம் இருந்தோம். இப்பொழுது அந்த நிலையில இல்லை. விசுவாசியா இருக்கிறவன் உள்ள ஆவியானவர் இருக்கிறார். சரீரத்தில் மட்டும்தான் பாவம் இருக்கிறது. உள்ள இருக்கிற ஆவியானவர் இந்த சரீரத்தில் இருக்கிற பாவத்தை விட பெரியவர். இந்த உள்ள இருக்கிற ஆவியானவருடைய பலத்தை கொண்டு நாம் இந்த பாவத்தை மேற்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் சரீரத்தின் செய்கைகளை அழிக்கலாம். இதற்கு ஆவியானவர் எப்படி உதவுகிறார் என்பதை குறித்து, ஆவியானவரை குறித்து இப்படியா போதிக்கிறார். ஆவியானவர் எப்படி விசுவாசியின் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பாவத்தை மேற்கொள்வதற்கு எப்படி உதவி செய்கிறார் என்பதை போதிக்கிறார். போதித்து விட்டு தான் 14ஆம் வசனத்துக்கு வருகிறார். அப்ப சொல்லுகிறார், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ
இப்பதான் ஆவியை குறித்து சொன்னார். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று 13ஆம் வசனத்தில் சொன்னார். ஆவியானவர் எப்படி உதவுகிறார் சரீரத்தின் செய்கைகளை அழிக்கிறதுக்கு என்று. அப்ப ஆவியானவர் விசுவாசியின் வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்லுகிறார், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ இந்த விதத்தில் அன்றாட வாழ்க்கையில சரீரத்தின் செய்கைகளை அழிப்பதற்கும் மற்ற இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழ்வதற்கும் ஆவியானவருடைய உதவியோடு கூட நடத்தப்படுகிறவர்கள், ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள், அன்றாட வாழ்க்கையில ஆவியானவருடைய உதவியினால் அந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். திரும்பி அந்த அஷூரன்ஸ்க்கு வர்றார். யார் தேவனுடைய புத்திரர்? அன்றாடம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆவியானவருடைய உதவியை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? ஆவியானவர்களுக்கு இந்த வெற்றிகரமான ஜீவியத்தை வாழ உதவுகிறாரா? இந்த ஆவியானவரின் மேலான இந்த சக்தியை, பலனை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து உணர்ந்து வாழுகிறீர்களா? அதை அனுபவிக்கிறீர்களா? அது தெரியுதா இருக்குதுன்னு? முன்னே விழுந்து கிடந்த அந்த பாவம், அந்த சகதி, அந்த அசிங்கம், இவைகள்ல இந்த மீள முடியாமல் இருந்தீங்க. இப்போ அதை ஜெயித்து வாழுகிறீர்களா? அதை ஜெயிக்கக்கூடிய சக்தி உள்ளே இருக்கிறதா? அந்த சக்தி உங்களுக்கு உதவுகிறதா? அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்கிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, ஒவ்வொரு நாளும் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்கும்படியாக அவர்களுக்கு ஆவியானவர் உதவினால், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழும்படியாக ஆவியானவர் அவர்களுக்கு உதவுவாரானால் அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இந்த புத்திரத்துவம், சன்ஷிப் என்கிற உபதேசம் மிகவும் அருமையான உபதேசம். 14 முதல் 17 வசனங்களிலே 5 காரியங்களை நாம் குறிப்பாக சொல்ல போகிறோம் என்று சொன்னேன். முதலாவது, எல்லாரும் தேவபுத்திரர் அல்ல, தேவனுடைய புத்திரர் அல்ல. அதை சொல்லிட்டோம். நீங்க யாரா இருந்தானா என்னவா இருந்தானா எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைங்க தான். அதெல்லாம் சும்மா, அது தேவனுடைய வார்த்தைக்கு ஒவ்வாது என்று அநேக வார்த்தைகள் மூலம், அதே வசனம் மூலம் எடுத்து காண்பிச்சோம். இரண்டாவது, மறுபடியும் பிறந்தவர்கள் மட்டுமே, அப்படிப்பட்ட விசுவாசிகள் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகள், புத்திரர் என்பதை எடுத்து காண்பித்தோம். மூன்றாவது, தேவனுடைய புத்திரர் என்று சொல்வதன் அர்த்தம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை எடுத்து காண்பித்தோம். புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். எப்படி நாம் அந்நியர்களாக இருந்த நாம், பாவத்தில் சிக்கி கொண்டிருந்த நம்மை எடுத்துக்கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றினார், இதெல்லாம் போதித்தோம். நான்காவது, நாம் தேவனுடைய புத்திரர் தான் என்று எப்படி நிச்சயமாய் நாம் உறுதி பண்ணி கொள்ள முடியும், அதைத்தான் இப்பொழுது போதித்து வருகிறோம். அதை இன்னும் கொஞ்சம் தொடர்வோம். சென்ற வாரத்தில் சொன்னேன், நாம் எப்படி தேவனுடைய புத்திரர் தான் என்பதை மெய்யாகவே உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொன்னால், அது இங்கே சொல்லியிருக்கிறார், ஆவியினால் நடத்தப்பட்டால் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று. அது ஒரு டெஸ்ட். நாம் உண்மையாகவே தேவனுடைய புத்திரர் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வது எப்படி? நாம் ஆவியினால் நடத்தப்படுகிறோமா என்பதை பார்த்தால் நாம் தேவ புத்திரரா என்பது நமக்கு அதை குறித்த ஒரு நிச்சயம் ஏற்படும். அதை போன வாரமே சொன்னோம். சொல்லும்போது நான் சொன்னேன், கடைசியா முடிக்கும் போது, ஆவியினால் நடத்தப்படுவது என்றால் என்ன? ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரன் சொல்லுகிறோமே, ஆவியினால் நடத்தப்படுவது என்றால் என்ன? அதை குறித்து 2 காரியங்களை சொன்னேன். ஒன்று இந்த ஆர்ம் சேர் பிலாசபி. ஆவியினால் நடத்தப்படுவது என்றால் சிலர் நினைக்கிறாங்க, இப்படியே கட்டில படுத்துக்கிற மாதிரி படுத்துக்கணும், நம்மளால ஒண்ணும் முடியாது. ஆவியானவர் நடத்துறாருன்னா அவர் அப்படியே கொண்டு போறாரு, அவர் அப்படியே காரியத்தை செய்யறாரு, அவரே எல்லாத்தையும் செய்திடறாரு. நமக்கு செய்யக்கூடிய ஒன்றுமே கிடையாது, நாம் ஒன்றுமே செய்ய முடியாது, செய்ய அருகதையற்றவர்கள், சக்தியற்றவர்கள், பலனற்றவர்கள். ஆவியானவரே எல்லாம் செய்திடறாரு. இந்த இதுக்கு பேர் ஆர்ம் சேர் பிலாசபி. இது அப்படியே உட்காந்துக்கணும், ஒன்றும் இல்லை. கிறிஸ்தவ ஜீவியம்னா என்ன? எப்படி ஜீவிக்கிறது கிறிஸ்தவ ஜீவியத்தை? ஒன்றும் பண்ணாத, உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் இருக்குது. அப்படி சில விசுவாசிகள் நம்புகிறார்கள். இன்னொரு விதமா விசுவாசிக்கிறவர்கள் எப்படி விசுவாசிக்கிறார்கள் என்று சொன்னால், ஆவியானவரால் நடத்தப்படுதுன்னா ஆவியானவர் கழுத்தை பிடிச்சி ஆட்டையும் மாட்டையும் நடத்துறது போல, முடிய பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போறது போல, இல்ல காதை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போறது போல அப்படி நடத்துவார் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்குது. நிறைய பேருக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணம் இருக்குது. 2 பிரிவினர் இருக்கிறாங்க சபையில. இன்றைக்கு இந்த சபையை சொல்ல, பொதுவாக கிறிஸ்துவனுடைய சபையை சொல்றேன். 2 விதமாக சிந்திக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு விதமா சிந்திக்கிறவர்கள் இந்த லாக்ஸடைசிக்கல் ஆட்டிடியூட். அவங்களுக்கு ஒண்ணும் முடியாது, நம்ம யாரு, நம்ம கையில என்ன இருக்குது, நம்ம கையில ஒண்ணும் இல்லை, நாம நினைச்சா நடக்குமா, நாம செய்தா என்ன ஆகும், அதுக்கெல்லாம் நம்மளால முடியாது, ஆண்டவர் தான், அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பேசாம இந்த ஆர்ம் சேர் பிலாசபி அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாட்டை நடத்துற மாதிரி போட்டு கழுத்தை பிடிச்சி கழுத்துல கயத்தை கட்டி தர தர தரன்னு இழுத்துக்கிட்டு போற மாதிரி அப்படிதான் ஆவியானவர் நடத்துகிறார் என்று அப்படிப்பட்ட எண்ணம். அது எங்க இருந்து வருகிறது? அது இன்னும் கொஞ்சம் ஆழமா நான் போன தடவை சொன்னேன். ஆவியானவர் அப்படி நடத்துகிறது இல்லை. 32ஆம் சங்கீதத்திலிருந்து எடுத்து காண்பித்தேன்.
கண்ணை காட்டி உன்னை வழி நடத்துவேன் சொல்லுகிறார் இல்லையா? ஐ வில் கைட் யூ வித் மை ஐஸ். கண்ணை காட்டி, கண்ணை காட்டினா வெறும் கண்ணை காமிப்பாராம். மோஸ்ட் ஜென்டிலஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கைடன்ஸ். கண்ணை காட்டுவார்னா இப்படின்னு கண்ணை காமிக்கிறார். நம்ம அவ்வளவு துல்லியமா அவருடைய கண் எங்க போகுதுன்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றுகிறோம். அப்படிதான் ஆவியானவர் நடத்துகிறாராம். உனக்கு பின்னால இருந்து ஒரு சத்தம் கேட்கும், இந்த வழியில போ, இந்த வழியில போகாது என்று. அந்த சத்தம் உனக்கு கேட்கும், அதன்படி நீ நடப்பான்னு சொல்லி ஏசாயால இன்னொரு வசனத்தை நான் காண்பித்தேன் இல்லையா? ஆவியானவர் மாடு மேய்க்கிறவர் அல்ல இல்லையா? மாட்டை மேய்க்கிற மாதிரி ஆடுகளாகிய நம்ம மேய்க்கிறது அல்ல. அவர் வெறும் கண்ணை காட்டுறார், அவ்வளவுதான். இப்படிங்கிறாரு, நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் விசுவாசிகளே, தேவனுடைய ஜனமே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பல விதமான தவறான எண்ணங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன? ஆண்டவர் போட்டு அடிச்சு நொறுக்கி காதை பிடிச்சு இழுத்து கழுத்தை பிடிச்சு இழுத்து கொண்டு போய் தள்ளி அப்படி நடத்துகிறவர் அல்ல. ஆவிக்குரிய ஜீவியத்தை வாழ கத்துக்கொள்ள வேண்டும். சும்மா அப்படி கண்ணை காட்டுறாரு. கண்ணை காட்டினோடனே நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படி போகணும் போல இருக்கு. கண்ணை காட்டுறதுலே புரிஞ்சுக்கிறோம் வேணாம் இது வேண்டாம். கண்ணை காட்டுறதுலே புரிஞ்சுக்கிறோம் இது சரி, இதை செய்யலாம். அவ்வளவு ஒரு மெதுவான மிருதுவான விதத்திலே ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். இப்பேற்பட்ட வழி நடத்துதல் நமக்கு கிடைக்கிறது. நம்மளை நாமே கழுதனும் மாடுனும் இப்படியெல்லாம் நினைச்ச கூடாது. இப்படிதான் நடத்துவார், இப்படிதான் விளங்குன்னு. தேவனுடைய புத்திரன், அதைத்தான் இங்க சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். பிள்ளைகள் என்கிற அறிவு வளர்ந்து ஓங்க வேண்டும் உள்ள. நான் மாடா, நான் கழுதையா ஆண்டவரை அப்படி நடத்துறது கிடையாது. நான் புத்திரன், தேவனுடைய பிள்ளை. பிள்ளைனா அது எப்படி நடத்துவார்? பிள்ளைகளை எப்படி நடத்துறோம்? சிலர் நினைக்கிறாங்க பிள்ளைங்கன்னா எந்நேரம் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா 4 சாத்து சாத்தணும், அதுதான் தகப்பனுடைய வேலைன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. பிள்ளைகளை போதித்து நடத்துகிறோம், கண்ணை காட்டி நடத்துறோம். பிள்ளைகளுக்கு தகப்பனுடைய தாயுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் சரியா சரியில்லையான்னு. ஒரு லுக்கு கொடுத்தா போதும் தெரியும் சரியா சரியா சரியில்லையான்று. அதுதான் பிள்ளைகளை நடத்துகிற விதம். தேவனுடைய புத்திரராய் இருக்கிற நம்மை தேவன் அப்படித்தான் நடத்துகிறார் என்பதை ஜனங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா தவறான பாதையில் நாம் போய் கொண்டிருப்போம். பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய புத்திரன், தேவனுடைய பிள்ளை. அப்ப எப்படி நடத்துவார் அதைத்தான் பார்க்கணும். வேற எந்த வழி நடத்துதலுக்கும் உங்க கழுத்தை கொடுக்க கூடாது. கழுத்தை கொடுத்துட்டு வந்து அப்புறம் சின்ன பின்னமாயி நிற்கிற விசுவாசிகள் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன் நான். அப்புறம் வந்து அழுவாங்க, ஐயா இதை நம்பி போனேன், அதை நம்பி போனேன், இப்படி ஆச்சு அப்படி. ஆமா, மாட்டை போல கழுதை போல நடத்துறாருன்னு நினைச்சிட்டு போனேன். இப்படிதான் அவர் சொன்னார், நான் வணங்கா கழுத்துள்ளவன், அதனால ஆண்டவர் இப்படி இந்த வணங்கா கழுத்துள்ளவன் இப்படி நடத்துறாருன்னு கிடையாது. புத்திரர் இதெல்லாம் இந்த தப்பான காரியங்கள்லாம் சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க ஜனங்க. அதெல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னு சொன்னா நான் சொல்லி இருக்கிறேன் இல்லையா, முள்ளும் புதரும் விளையறதுக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. அது ஆட்டோமேட்டிக்கா நிறைய விளையும். அதுக்கு வேலை செய்றீங்களா நீங்க? ஒண்ணுமே சும்மா விட்டா போதும், அது பாட்டுக்கு நிறைய விளையும். தவறான காரியங்களை ஜனங்க விசுவாசிக்கிறதுக்கு ஒரு பெரிய போதனை வேண்டியதில்லை. ஆகையால் தான் அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அந்த நிலையில இருக்கிறாங்க. அவர்கள் போதிக்கப்படவில்லை. இந்த தவறான காரியம், நான் வணங்கா கழுத்து, என்ன இப்படிதான் நடத்துவார் ஆண்டவர், என்ன கழுத்தை பிடிச்சி நடத்துவேன்னு சொல்லி இருக்கிறாரு, என்ன பிடிச்சிட்டு இழுத்திருப்பாங்க விட்டாரு, என்ன இப்படி பண்ண வச்சாரு, என்ன இதுல தள்ளினாரு. இப்படி எல்லாம் விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய போதனை கொடுக்கப்பட போதனை கொடுக்கப்படவில்லை. ஒரு பெரிய போதனை, ஆவிக்குரிய போதனை கொடுக்கப்பட்டதுனால அவங்க அப்படி சிந்திக்கிறது இல்லை. அதுக்கு போதனையே தேவையில்லை. போதனை இல்லாத ஆட்கள் தான் அப்படி சிந்திப்பாங்க. முள்ளும் புதரும் விளையாடுற மாதிரி இப்பேற்பட்ட தவறான கேடான எண்ணங்கள் அவர்களுக்குள்ள நிறைந்து இருக்கிறது. முள்ளும் புதரும் மாதிரி. ஒரு நல்ல ஒரு செடி விளையணும்னா, ஒரு நல்ல ஒரு தோட்டத்தை உருவாக்கணும்னா, அதுல இந்த தோட்டக்காரன் வேலை செய்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் போட்டு விதையை விதைச்சு, அதை தண்ணீர் பாய்ச்சி, அதுக்கு உரத்தை போட்டு, அதை கொந்தி, அதை அழுக்குகளை அகற்றி, அதுல பறவைகள் வந்து நாசம் பண்ணாதபடி காத்து, இவ்வளவெல்லாம் பண்ணணும். இதுதான் சபை. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் தேவனுடைய உடன் ஊழியக்காரர்கள், நீங்கள் தேவனுடைய பண்ணையா இருக்கிறீர்கள், தோட்டமா இருக்கிறீங்க. அப்ப இந்த சபையை பார்க்கும்போது அப்படித்தான் பார்க்கிறேன் நான். இது தேவனுடைய பண்ணை. இந்த பண்ணையில அருமையாய் வளர்ந்து கொண்டிருக்கிற செடிகள், நீங்கள் கனி கொடுக்கிற செடிகள், மரங்களை போல நீங்கள் இருக்கிறீங்க. இது ஒரு நாள்ல இந்த செடி திடீர்னு வளர்ந்துறது இல்ல. இது என்ன மாதம் வளர்ந்துட்டு போட்டோம், என்ன மாதம் நடக்கட்டும், நான் விட்டுட்டு போறது கிடையாது. ஏதாவது நடக்கட்டும், எப்படியாவது ஆகட்டும்,
யாராவது வாங்க, என்னத்தையாவது பேசுங்க, என்னத்தையாவது சொல்லிட்டு போங்கன்னு விட்டு போற. வாரம் இதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் செலவழிச்சு இவ்வளவு தீவிரமா இந்த காரியங்களை நம்ம ஆராய்ந்து போதிக்கிறோம். சிலர் சொல்றாங்க, என்னையா நம்ம பெருசா இதெல்லாம் எழுதி வச்சு இவ்வளோதா பண்ணி இவ்வளோதா போதிக்கிறீங்களே. அவங்களுக்கு என்ன நினைப்பு, பிரசங்கன்னா யார் வேணா எப்படி வேணா பண்ணி எந்திரிச்சு நின்னா எதையாவது ஒன்று சொல்ல வேண்டியதானே. இதுக்கு என்ன இவ்வளோ கரெக்டாக இதை கொண்டு வந்து இப்படி சேர்த்து 1 2 3 அவ்வளோ கரெக்டாக கொண்டாந்து இவ்வளவு இதாக கொடுக்குறாரு சிஸ்டமேட்டிக்காக, இதெல்லாம் தேவைதானா? அவங்க நினச்சிக்கிறாங்க வேற எல்லா வேலைக்கும் ரொம்ப படிக்கணும், எல்லாம் பண்ணணும். இப்போ டாக்டராக இருக்குன்னா போய் 7 வருஷம் 8 வருஷம் படிக்கணும். தச்சனாக இருக்கிறதா கூட எங்கேயாவது போய் ஒரு இடத்துல படிச்சுட்டு வரணும். வேற எந்த வேலையா இருக்கட்டும், ஒரு எலக்ட்ரிக் வேலைன்னா யாராவது போய் கையை விட முடியாது. அதுக்கு ஒரு அறிவு இருக்கணும், அதுக்கு ஒரு தொழிலை கத்திருக்கணும், எல்லாத்துக்கும் படிக்கணும். ஆனா பிரசங்கியார்னா ஒண்ணுமே பண்ண வேண்டியதுன்னு நினைச்சுக்கிறாங்க. பையன் மாட்டிக்க வேண்டியது பைபிளை போட்டு வேண்டியது எடுத்தா பட நல்லா வந்துடும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. கிடையாது. இது தேவனுடைய தோட்டம், பண்ணை. நாங்கள் தேவனுடைய உடன் ஊழியக்காரர். அப்ப எல்லா காரியங்களை விட இதுல அதிக கவனம் நமக்கு இருக்கிறது. இது சாதாரண காரியம் இல்லை. நாங்கள் போதிக்கிற காரியங்கள் இதை சாதாரணமா வந்து என்னத்தையோ விதையை அப்படி தூவணும் போனோம் அப்படி நினைக்கிறது கிடையாது. அப்படி நினைச்சா எங்க வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சுலபமாயிடும் அப்படி நினைக்கிறது கிடையாது. இது ரொம்ப கடினமான வாழ்க்கை. இதற்காக வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. தோட்டக்காரன் தினந்தோறும் வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து நாங்க 1/2 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு 6 நாள் சும்மா இல்லை. ஒவ்வொரு நாளும் தோட்டக்காரன் வேலை செய்யறான். அந்த பண்ணையை அபிவிருத்தி செய்வதற்கு, அதுல கனிகள் சிறந்த முறையில் வருவதற்கு, அது சிறந்த முறையில் கனி கொடுப்பதற்கு வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. பாருங்க, விசுவாசிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் எப்படி நடத்துகிறார்? கழுத்தை பிடிச்சி நடத்துறாரு, துரத்துறாரு, விரட்டுறாரு, தள்ளுறாரு, பிடிக்கிறாரு. இதெல்லாம் பேசுறவர்களுக்கு போதிக்கப்படவில்லை. போதிக்காமலே அதெல்லாம் வந்துடும். போதிக்கப்பட்டால் தான் இப்படி ஒரு அறிவு வரும். இதை சிஸ்டமேட்டிக்கா போதித்தாதான் எப்படி ஆவியானவர் நடத்துகிறார் என்பதை குறித்த ஒரு அறிவு வரும். இது ஆவியானவர் ஏதோ கழுத்தை பிடிச்சு நடத்துறாரு, விரட்டுறாரு, துரத்துறாரு, இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் மார்க் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வருகிறது. அதாவது தமிழ்ல அது அப்படி சொல்லப்படவில்லை. ஆங்கில வேதாகமத்தில் ஒரு தவறான எண்ணத்தை அந்த டிரான்ஸ்லேஷன் உருவாக்கி விட்டது. இயேசுவானவர் எப்படி வனாந்தரத்துக்குள்ளே ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார் என்பதை குறித்து சொல்லும்போது லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லுது, ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார்னு. இங்க மார்க் 1:12 வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவப்பட்டார் என்று சொல்லி இருக்கிறது. அது ஆங்கில வேதாகமத்தில் லூக் 4ஆம் அதிகாரத்தை வந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா, he was led into the wilderness, நடத்தப்பட்டார் என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மார்க் 1:12 அதே சொல்லும் போது இங்க வேற விதமா மொழிபெயர்த்துட்டாங்க, he was driven into the wilderness என்று. he was driven into the wilderness. driven into the wilderness ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட். அது driven சொன்ன சாதாரண வார்த்தை அல்லது, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. driven என்று சொன்னா விரட்டுறது, பிடிச்சு கழுத்து பிடிச்சு தள்ளுறது. அந்த விதத்தில் வனாந்தரத்துக்குள்ள இயேசு கொண்டு போகப்பட்டார் என்பது போல பரிசுத்த ஆவியானவர் வந்து விரட்டி இயேசுவை விரட்டி கொண்டு போனார் என்கிறது போல அவர்கள் சொல்லி வைத்து விட்டார்கள். டிரான்ஸ்லேஷன் அப்படி வந்துருச்சு. அந்த டிரைவத் him into the wilderness வந்ததுனால கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆவியானவர் நடத்தினா இப்படிதான் நடத்துகிறார் என்று. லேசா அதை போன வாரம் சொன்னேன். ஆவியானவர் இயேசுவை டிரைவ் பண்ண வேண்டியதில்லை, விரட்ட வேண்டியதில்லை, துரத்த வேண்டியதில்லை. இயேசு தான் ஏற்கனவே தினந்தோறும் அவர் என்ன சொல்றாரு கேட்டு தானே செய்துட்டு இருக்காரு. நல்லா கேட்டு ஒழுங்கா செய்யற ஆளை விரட்டவும் வேண்டியதில்லை, துரத்தவும் வேண்டியதில்லை. அதுக்கு அவசியமே கிடையாது. அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா நாம் பார்க்க போனால் சில காரியங்கள் அதில் விளங்குகிறது. அது என்னன்னா, அந்த டிரைவ் என்கிற வார்த்தை எதுல இருந்து மொழிபெயர்த்தால், கிரேக்கு பாஷையிலிருந்து மொழிபெயர்த்தார்களே, அதை பார்க்க போனா அது அந்த விதமா ஸ்ட்ராங்காகவும் மொழிபெயர்க்கலாம், கொஞ்சம் சாஃப்டாகவும் மொழிபெயர்க்கலாம். அதை டிரைவ் விரட்டுறார்னு சொல்ல வேண்டியதில்லை, ஏவுகிறார் என்று சொல்லலாம், நடத்துகிறார் சொல்லலாம். இப்படி எல்லாம் கொஞ்சம் சாஃப்டாவும் சொல்லலாம், ஸ்ட்ராங்காவும் சொல்லலாம். மொழிபெயர்ப்பாளர்கள் ஏதோ அந்த இடத்துல போட்டு அந்த வார்த்தையை போட்டுட்டதுனால, இங்கிலீஷ்ல அது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அதை போட்டுட்டதுனால ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் அநேகர் அப்படி அதை புரிந்து கொண்டு இப்படி பிரசங்கம் பண்ணி, இந்த ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ணதை தமிழ் ஆளுங்க கேட்டு, இதை பல பாலசிக்காரங்க கேட்டு அதை கொண்டு வந்து அப்படியே ஆவியானவர் ஏதோ விரட்டுறது போலவும் பிடிக்கிறது போலவும், அப்படி ஆவியானவருடைய நடத்துதல் என்றால் அப்படித்தான் இருக்கிறது என்று நினைத்து அப்படி போதித்து விடுகிறார்கள்.
அந்த வசனத்துல மட்டும் இல்ல, இன்னும் சில வசனங்கள்ல அதே வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆனால் வேற மாதிரி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதை சில உதாரணங்களை காண்பிக்கிறேன், அப்ப நமக்கு புரிந்து போகும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37, 38. மத்தேயு 9, 37, 38. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இந்த அனுப்பும்படி என்கிற வார்த்தையும் அந்த ஆங்கிலத்தில் டிரைவ் என்று மார்க்கு 1:12 வருது. வனாந்தரத்துக்கு இயேசுவை எப்படி ஆவியானவர் நடத்தினார் என்பதை சொல்லும்போது டிரைவ்னு வார்த்தை உபயோகப்படுத்துறாங்களே, அந்த வார்த்தையும் ஒரே வார்த்தை. இங்க அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன், வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆவியானவர் ஊழியக்காரர்களை, எஜமான் வேலையாட்களை அறுப்புக்கு விரட்டும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லல, அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அதே வார்த்தையை தான் இங்க அனுப்பும்படின்னு சாப்பிட்டா மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அனுப்பும்படி ஆங்கிலத்திலும் அப்படிதான், send forth laborers என்று சாப்பிட்டா தான் மொழிபெயர்த்திருக்காங்க அதே வார்த்தையை. இன்னொரு உதாரணம் மத்தேயு 7, இது ரொம்ப நல்ல உதாரணம். மத்தேயு 7:4. இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? இந்த எடுத்து போடட்டும், கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்கிற வார்த்தையும் அதே வார்த்தையில தான் வருது. டிரைவ்னு சொல்லி மார்க் 1:12 வனாந்திரத்துக்குள்ள இயேசு அனுப்பப்பட்டதை சொன்ன வார்த்தைக்கும் இதுவும் ஒரே வார்த்தை. இதே வார்த்தையை தான் மத்தேயு 9 நாம இப்ப வாசித்தோம், வேலையாட்களை அனுப்பும்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இங்க எடுத்து போடட்டும் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்ப இந்த வார்த்தையை பலவிதமாய் மொழிபெயர்க்கலாம். ஏதோ துரதிருஷ்டவசமா எப்படி மொழிபெயர்த்துட்டாங்கன்னு சொன்னா, டிரைவ் என்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் உபயோகப்படுத்தி விட்டார்கள். இங்கே பாருங்க 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்ப வாசித்தன, கண்ணில் உத்திரம், கண்ணில் போய் ஏதோ ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு வெளியிலேருந்து ஏதோ ஒன்று போய் கண்ணில் விழுந்துருச்சுன்னு வைங்க, அங்கே லாட்ஜ் ஆகி நிற்கிதாங்க, கண்ணில் போட்டு உறுத்துது, கண்ணையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு. கண் டாக்டர்கிட்ட போறீங்க, இவர் இதை எடுத்து போடட்டும் போறீங்க இல்லையா, சொல்லி இருக்கிறபடி இதை கண்ணில் இருக்க துரும்ப எடுத்து போடட்டும். அவரு அந்த துரும்ப என்ன டிரைவ் பண்ண போறாரா, பிடுங்கி போட போறாரா, ஏதோ களை பிடுங்குற மாதிரி பிடுங்க போறாரா? கண் டாக்டர் அப்படி பண்ணாருன்னா போச்சு, கண்ணே போச்சு. எடுத்து போடணும்னா என்ன, எப்படி எடுக்க போறாரு? ரொம்ப மெல்லமா, சாஃப்டா, கரெக்டா, மெதுவா, பாதிக்காதபடி அப்படி எடுத்து போடுவார் இல்லையா? அப்ப எவ்வளவு சாஃப்டா செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் என்று பாருங்கள். ஆகையால் அந்த வார்த்தை அப்படி மொழிபெயர்க்கிறதுனால, அப்படி மொழிபெயர்த்திருக்கிறதுனால நாம் அதை தவறாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பது இதிலிருந்து திட்டவட்டமாய் நமக்கு விளங்குகிறது. அதை எப்படி வேணா மொழிபெயர்க்கலாம், சாஃப்டாவும் மொழிபெயர்க்கலாம், ஸ்ட்ராங்காவும் மொழிபெயர்க்கலாம். அந்த ஒரு இடத்துல மார்க் 1:12 மட்டும் அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா மொழிபெயர்த்துட்டதுனால ஆவியானவருடைய வழி நடத்துதலை பற்றிய ஒரு தவறான எண்ணம், இப்படிதான் விரட்டுறாரு, பிடிக்கிறாரு, துரத்துறாரு, உதைக்கிறாரு, தள்ளுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அங்கே உருவாகி விட்டது. துரதிருஷ்டவசமாக அப்படி உருவாகி இருக்கிறது. ஆகையால் அதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்ப ஆவியானவர் எப்படி வழி நடத்துகிறார்? விரட்டுறது இல்ல, துரட்டுறது இல்ல, பிடிக்கிறது இல்ல, கழுத்தை பிடிச்சு தள்ளுறது இல்ல. ஆவியானவர் மெதுவாக, கண்ணிலிருந்து துரும்ப டாக்டர் எப்படி எடுக்கிறாரோ அதை விட மெதுவாக, அதைத்தான் சொல்லி இருக்கிறார், கண்ணை காட்டி வழி நடத்துவேன்னு. உனக்கு பின்னால ஒரு சத்தம் கேட்கும், நீ போக வேண்டிய பாதையை உனக்கு சொல்லுவேன், உனக்கு பின்னால் அந்த சத்தம் கேட்கும், அந்த சத்தம் சொல்லு உனக்கு, நீ போலாம் போக கூடாது. இந்த மெதுவான வழி நடத்துதல் தான் ஆவியானவருடைய வழி நடத்துதல். இதுதான் அன்றாட வழி நடத்துதல் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்தவ விசுவாசி ஆவியானவரால் நடத்தப்படுகிறான் என்று சொன்னால் அந்த விதத்தில் தான் நடத்தப்படுகிறான். விரட்டப்படல, கண்ணை காட்டி பின்னால் இருந்து கேட்கிற சத்தத்தின் மூலமாக, மெதுவாக, ஜென்டிலாக, இந்த ஜென்டில்மேனா இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவன் அன்றாடம் வழி நடத்தப்படுகிறான். ஆகையால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, நாம் ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடும் சில காரியங்கள். you can grieve the Holy Spirit. grieve the Holy Spirit என்று சொன்னால் அவர் ஏன் துக்கப்படுறாரு? சில நேரத்தில் அவர் காட்டியும் நாம் அதை கவனிக்காம போறோம். அவர் காட்டியும் அந்த பாதையில் நாம் நடக்கிறது இல்லை. அவர் போக வேணாம்னு சொல்றதுல நம்ம போறோம், அவர் செய்ய வேணாம்னு சொல்றது நம்ம செய்யறோம். அவர் கண்ணை எப்படி காட்டுறாரு, நம்ம எப்படி போறோம், இப்படிதான் துக்கப்படுத்துறோம். அதுல இருந்து வழங்குகிறது ஆவியானவர் ஒண்ணு நம்ம கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போறது இல்லை என்று. கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போனா நம்ம துக்கப்படுத்த வேண்டியதை படுத்தவே முடியாது. அவரை நாம் யாரும் ஆவியானவர் துக்கப்படுத்தவே முடியாது. அவர் நம்மளை துக்கப்படுத்திக்கிட்டு இருப்பாரு. இப்படி போலன்னா 2 சாத்துவாரு,
இப்படி போ சொல்லி இப்படி போனா கழுத்தை முறிச்சிருவாரு. நாம் அவரை துக்கப்படுத்த முடியாது, நாம் அவரை துக்கப்படுத்த முடியாது, அவர் நம்ம துக்கப்படுத்திக்கிட்டு இருப்பார். இங்க வேதவசனம் சொல்லுகிறது நாம் அவரை சில காரியங்களை துக்கப்படுத்துகிறோம் என்று. ஏனென்றால் அவர் வெறும் கண்ணை தான் காட்டுவார். அவர் போன் மட்டும் ஒரு சின்ன வார்த்தை தான் சொல்லுவார், அது கூட மெதுவா தான் சொல்றாரு. அதை கேட்டு நடக்கிறது தான் ஆவியானவரால் நடத்தப்படுகிறது ஒழிய இப்படி தவறான காரியங்களை நம்பி இப்படித்தான் நடத்துகிறார் என்று அப்படி அல்ல. ஆகையால ஆவியானவர் எப்படி நடத்துகிறார், வழி நடத்துகிறார் என்பதை பார்ப்பது அவசியம். தேவனுடைய புத்திரராய் இருக்கிற நம்ம எப்படி நடத்துகிறார்? ஆம் சேர் கைடன்ஸ். இந்த உட்கார்ந்துக்கிட்டா ஈஸ்ட் சேர்ல உட்கார்ந்துக்கிட்டா அவரே தூக்கிட்டு போயிடுவார், அவரே எல்லாம் செய்திருவார். தப்பு. அப்படி நடத்துகிறது கிடையாது. அப்படி ஒரு காரியத்தை யாராவது போதித்தால் அவர்கள் மனுஷனையே இழிவுபடுத்துகிறார்கள். மனுஷனை ஒரு தேவன் எப்படி சிருஷ்டித்திருக்கிறார், அவனுக்கு கைகால்களை கொடுத்திருக்கிறார், சரீரத்தை கொடுத்திருக்கிறார், அவனுக்கு ஆத்துமாவை கொடுத்திருக்கிறார், சிந்திக்கக்கூடிய திறன், தீர்மானம் செய்யக்கூடிய திறன், சித்தம் கொள்ளக்கூடிய திறன், விருப்பப்படக்கூடிய திறன், இதெல்லாம் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் யூஸ் பண்ண வேணாம், மூளையை தூக்கி வச்சிரு, விருப்பமும் பட வேணாம், எதுவும் செய்ய வேணாம், பேசாம உட்காந்துக்கோ, ஆண்டவர் தூக்கிட்டு போவார்னு சொன்னா, ஆண்டவர் உண்டாக்கின மனுஷன் அவனை எந்த தன்மையோடு தேவன் உண்டாக்கி இருக்கிறாரோ அந்த தன்மையே நாம் கேவலப்படுத்துகிறது போல இருக்கிறது. நம்மை உண்டாக்கின தேவன் ஒருபோதும் நம்ம மூளையை கொண்டு போய் ஷெல்ஃப்ல வைன்னு சொல்லவே மாட்டார், உபயோகப்படுத்துன்னு தான் சொல்வார். மூளையை கொண்டு போய் ஷெல்ஃப்ல வைன்றது ஒரு சரியான உபதேசமே கிடையாது. நமக்கு இந்த இமோஷனல் பார்ட், இந்த விருப்பங்களை கொடுத்த தேவன் உன்னுடைய விருப்பங்களை உபயோகப்படுத்துன்னு தான் சொல்வார் ஒழிய உபயோகப்படுத்தாதுன்னு சொல்ல மாட்டார். ஆகையால் தான் மத்தேயு 11:24 இப்படி சொல்லி இருக்குது, what things soever you desire when you pray. நீங்கள் ஜெபிக்கும் போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ, ஜெபிக்கும் போதே இந்த விருப்பம் வேலை செய்யணும். விருப்பத்தை உபயோகப்படுத்த விரும்புகிறார் ஆண்டவர், உபயோகப்படுத்த சொல்லுகிறார். விசுவாசிகள் சில காரியங்களை விரும்பணும், சில காரியங்களை நேசிக்கணும், தங்களுடைய உள்ளத்தை சில காரியங்கள் மேல வைக்கணும், சில காரியங்களை நாடணும், தேடணும். இதுதான் ஆவிக்குரிய ஜீவியம் ஒழிய விசுவாசினா ஒண்ணுமே செய்ய நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம கையில ஒண்ணும் இல்ல, அவர் பார்த்து அது விசுவாசியே கிடையாது. ஆண்டவர் அப்படி செய்யவே மாட்டார் என்பதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களை மூளை உபயோகப்படுத்த சொல்றார், சிந்திக்க சொல்றார், தீர்மானம் பண்ண சொல்லுகிறார், ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ண சொல்லுகிறார், டிசைட் பண்ண சொல்லுகிறார், விரும்ப சொல்லுகிறார், அந்த பாதையில நடக்க சொல்லுகிறார். ஆகையால அந்த ஆம் சேர் பிலாசபி அது சரியல்ல. உட்கார்ந்துக்கிட்டு அவரே தூக்கிட்டு போயிடுவாரு, அவரே பார்த்துக்குவார், நான் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லைங்கிறது மனுஷனுடைய தன்மையை இழிவுபடுத்துகிறதா இருக்கிறது. நம்மை உண்டாக்கின தெய்வம் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருக்கிறார். நம்மால் சிந்திக்க முடியும், தீர்மானிக்க முடியும், விரும்ப முடியும், செயல்படுத்த முடியும் என்று அறிந்து அப்படிதான் நமக்குள்ள அவர் கிரியை செய்கிறார். நமக்குள்ள விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2:13 என்னத்தை உண்டாக்குகிறார்? விருப்பத்தையும் செய்கையும். அப்ப ஆண்டவர் உங்களை வழி நடத்தினா எப்படி வழி நடத்துவார்? நீங்க பேசாம உட்கார்ந்துக்குவீங்க அப்படியே தூக்கிட்டு போவார் கிடையாது. உங்களுக்குள்ள விருப்பத்தை உண்டாக்குவார், உங்களுக்குள்ள செயலை உண்டாக்குவார், உங்களுக்குள்ள சிறிய கிரியை செய்வார், உங்களை சிந்திக்க வைப்பார், உங்களை தீர்மானம் செய்ய வைப்பார், உங்களை கேட்க வைப்பார், உங்களை கீழ்ப்படி அப்படித்தான் செய்வார் ஒழிய அவரா தூக்கிட்டு போய் உங்களை அங்கே விட்டுறது கிடையாது. நிறைய பேர் இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்புகிறதுனால தான் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்வி. ஏன்னா அவங்க நினைச்சிருக்காங்க ஆண்டவர் பார்த்துக்குவார். அப்புறம் சொல்றாங்க, ஏங்க ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல, நான் அவர் கையில விட்டுட்டேன், எல்லாத்தையும் ஒண்ணுமே செய்யலன்னு. வேதம் என்ன சொல்லுது? அவர் எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு, இப்போ நீங்க தீர்மானிக்கணும் எப்படி போறீங்கன்றத நீங்க தீர்மானிக்க வேண்டும். சிலர் சொல்றாங்க, என்னங்க ஆண்டவர்கிட்ட வந்தேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், ஒண்ணுமே நல்லா இல்லைங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை தியானித்து இது சொல்லுகிறபடியெல்லாம் செய்தால் நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், you will have good success. அப்ப போய் என்ன பண்ணணும்? ஆண்டவர் பார்த்துக்குவார்ல. இந்த வசனத்தை எடுத்து அதை தியானித்து அதை செய்து அப்பதான் புத்திமானா நடந்து கொள்வோம். அதை விட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் கையில ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது. then you shall have good success. பெரிய ஜெயவானா இருப்பாய், பெரிய ஜெயத்தையும் பெறுவாய் என்று சொல்லி இருக்குதாங்க. அது எப்ப? நாம் ஒன்று செய்ய வேண்டும். நாம சும்மா இருந்தா அவர் செய்வார்னு கிடையாது. அவர் எல்லாத்தையும் செய்துட்டார், இப்படி பண்ணினா இப்படி சக்சஸ் என்றாரு. அப்ப நாம தான் பண்ணணும் ஒழிய ஆண்டவர் பார்த்துக்குவார்னு சொல்றதுல சரியே கிடையாது. ஆண்டவர் கழுத்தை பிடிச்சி நடத்துறாருன்னு சொல்றதும் தப்பு, டிரைவ் பண்றாருன்னு சொல்றதும் தப்பு. இப்படி நம்ம பேசாம இருந்தா அவரே பார்த்துக்குவார்னு சொல்றதும் தப்பு. எப்படி நடத்துகிறார்? அவருடைய மெல்லிய சத்தத்தோடு கண்ணை காட்டி நம்மை வழி நடத்துகிறார். இது எந்த கான்டெக்ட்ல சொல்லப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. ஆவியானவர் சரீரத்தின் கிரியில அழிக்கிற விஷயத்திலும் அப்படிதான் நமக்கு உதவி செய்யறாரு. அன்றாட வாழ்க்கையில எல்லா காரியங்களும் அப்படிதான் நமக்குள்ளவர்
கிரியை செய்து கொண்டிருக்கிறாரு. இப்படிதான் அவர் செய்கிறார். அன்றாட வாழ்க்கையில பரிசுத்தத்தில் நடக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது என்ன தீர்மானங்கள் என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் சரி, இப்படித்தான் ஆண்டவர் வழி நடத்துகிறார். இது தப்பு, இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் நமக்கு காண்பிக்கணும்னா அவர் இப்படிதான் நடத்துகிறார். கண்ணை காட்டி தான் நடத்துகிறார். மெல்லிய துணியோட தான் நடத்துகிறார். அப்ப நாம் பரிசுத்தத்தை, இது தேவனுடைய பிள்ளைக்கு அடையாளம் இல்லை என்று காண்பிக்கிறார். ஆகையால நாம் அப்படி அதை செய்கிறோம். அப்ப எப்படி ஆவியானவர் நடத்துகிறார் என்பதை இன்னும் கொஞ்சம் நாம் ஆழமாக நாம் இங்கே பார்ப்போம். முதலாவது இந்த வசனம் ரோமர் 8:14 பொதுவாக ஆவியானவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி நடத்துகிறார் என்பதை குறித்து பேசுகிற வசனமா இருக்கிறது. எல்லா விசுவாசிகளும் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். இது புரியறது இல்லை நிறைய பேருக்கு. பாருங்க, அவங்க நினைக்கிறாங்க ஆவியானவர் நடத்தணும்னா அதுக்கு ஆள் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அவங்கள்ட்ட போனா இவங்க சொல்லுவாங்க எப்படின்னு, இவங்கள்ட்ட போனா அது எப்படின்னு இவங்க சொல்ல. ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசியும் நடத்துகிறாருங்கிற அறிவே இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய விசுவாசிகள் பத்தியில இல்லை. அவர்கள் ஆவிக்குரிய விசுவாசின்னு சொல்றோம், ஆவிக்குரியவர்களே கிடையாது அவங்க. அது தெரியலனா ஆவியானவர் எல்லா விசுவாசிகளையும் நடத்துகிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள், எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பார்கள். ஆவியினால் நடத்தப்படவில்லை என்றால் பட முடியாதுன்னா தேவனுடைய பிள்ளையாவே இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளையா இருந்தால் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும், நடத்தப்படுகிறோம். ஆனா நிறைய பாருங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க, ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் எல்லா விதத்திலும் என்கிற அந்த இது போயிடுச்சு அவங்களுக்கு. அது கிடையாது, அந்த அறிவு கிடையாது. ஆவியினால் நடத்தப்படாமல் அவர்கள் மனுஷரால் நடத்தப்படுகிறார்கள், பலவித காரியங்களால் நடத்தப்படுகிறார்கள். ஆனால் வேதவசனம் போதிக்கிறது எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று. அப்ப ஆவியானவர் எப்படி பொதுவாக நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடத்துகிறார்? இந்த ஆவியானுடைய வழி நடத்துதல்னா ஏதோ பெரிய புதிர், ஏதோ யாருக்கும் கிடைக்காத ஒரு இது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க விசுவாசிகள். இது சில மேன்மையான ஆளுகளுக்கு தான் கிடைக்குது, சில வரம் பெற்ற தேவதாசர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆவியானுடைய நடத்துதல் இருக்குது. கிடையாது. காமிக்க விரும்புகிறேன், ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆவியானவருடைய வழி நடத்துதல் இருக்கிறது. ஆவியானவர் எப்படி நம்ம வழி நடத்துகிறார்? வேதவசனம் சொல்லுகிறது அவர் சத்திய ஆவியானவர்னு. இயேசு சொன்னார் ஆவியானவர் வரும்போது, ஆவியானவர் வருவதை குறித்து சொல்லும் போதே இயேசு சொல்லிட்டார், அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். ஆவியானவருடைய பிரதானமான வேலை அதுதான் போல இருக்குது. ஏன்னா ஆவியானவர் வருவதை குறித்து இயேசு போதிக்க ஆரம்பிக்கும் போதே சொன்ன பிரதானமான காரியம் அதுதான். அவர் சத்திய ஆவியானவர், சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அப்ப ஆவியானவர் ஒரு விசுவாசியை வழி நடத்துகிறார் என்று சொன்னால் எந்த விதத்தில் அவரை வழி நடத்துகிறார்? அந்த விசுவாசியை எப்போதும் அந்த விசுவாசியை சத்தியத்துக்குள் நடத்துவதன் மூலமாக ஆவியானவர் வழி நடத்துகிறார். இதுதான் முதலாவது காரியம். முதலாவதாக சத்தியத்துக்குள் வழி நடத்துவதன் மூலமாக விசுவாசியை ஆவியானவர் வழி நடத்துகிறார். ஏன் அது ரொம்ப முக்கியம்? சத்தியத்துக்குள் வழி நடத்துகிறார் ஆவியானவர்ங்கிறது. பாருங்க, உலகத்துல பலவிதமான ஆவிகள் இருக்குது. பொல்லாத ஆவிகள் இருக்குது, பொய்யான ஆவிகள் இருக்குது, பலவிதமான ஆவிகள் உள்ள உலகத்தில் சுத்திட்டு இருக்குது. இந்த பலவிதமான ஆவிகள் பலவிதமான காரியங்களை ஏவி பலவிதமான காரியங்களை போதித்து ஜனங்கள் மத்தியில் பரப்பி வருகிறது. இவைகள்லாம் எது தப்பு எது சரின்னு எப்படி நமக்கு தெரியும்? ஆகியால் தான் வேதம் சொல்லுகிறது எல்லா ஆவிகளையும் சோதித்தறிய வேண்டும் என்று. ஒரு ஆள் ஒன்று சொன்னார்னா இது எந்த ஆவியிலிருந்து வருது? ஆவியானவர் சொல்றது காரியமா இது? இல்ல இது பொல்லாத ஆவியா, வஞ்சிக்கிற ஆவியா, பொய் சொல்லுகிறா ஆவியா, பொய்யான உபதேசங்களை பரப்புகிற ஆவியா, அல்லது இது கர்த்தருக்கு அடுத்த காரியமா, இது தேவனுடைய ஆவியானவர் காண்பிக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இந்த சத்தியம் நமக்கு உதவுகிறது. ஆவியானவர் ஏன் நம்ம சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார் என்று சொன்னா, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆண்டவர் எனக்கு எதை காமிச்சார் அதை காமிச்சார், இப்படி சொன்னார் அப்படி சொன்னார், நாம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு 1008 காரியங்கள் சொல்லுவாங்க. சொல்லும் போது உங்களுக்கு எப்படி தெரியும் எது சரின்னு? இது ஆவியானவர் தானா அப்படின்னு எப்படி தெரியும்? இது பிசாசே சொல்லிட்டு போயிருக்கலாம். உங்களை வஞ்சிக்கிறதுக்காக பிசாசு பொல்லாத ஆவி செய்த ஒரு காரியமா இருக்கலாம். எப்படி தெரியும் உங்களுக்கு இது ஆவியானவர் என்று? சத்தியத்தோடு இது ஒத்து போகிறதா? இவர் சொல்லுகிறது சத்தியமா? இது வேத வசனத்தின் சத்தியத்தோடு ஒத்து போகிறதா? ஏன்னா ஆவியானவர் தான் இந்த சத்தியத்தை அருளி இருக்கிறார், இதுக்கு விரோதமா அவர் பேச மாட்டார். ஆகையால இந்த சத்தியான ஆவியானவர் விசுவாசியை சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். அதன் மூலமாக விசுவாசி ஒரு காரியம் தேவனுடைய ஆவியிலிருந்து வருகிறதா இல்ல வேற ஆவியிலிருந்து வஞ்சிக்கிற ஆவியிலிருந்து வருகிறதா என்கிற அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொருவரும் நாம் அப்படி சோதித்து பார்த்து புரிந்து கொள்ளலாம். யாருமே நான் ஏமாந்துட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்க, கத்தோலிக்க மார்க்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் பலவிதமான போதனைகளை போதிக்கிறாங்க.
அவங்க என்ன சொல்றாங்க, மரியாளை பற்றி பலவிதமான போதனைகளை போதிக்கிறாங்க. அப்புறம் பரிசுத்தவான்கள் மூலமா ஜெபிக்கிறது, இதை பற்றி பலவிதமான போதனைகள் போதிக்கிறாங்க. இதெல்லாம் எங்கேயா இருக்குது வேதத்துல, கொஞ்சம் காமிங்க அப்படின்னா என்ன திரும்ப சொல்லுவாங்க, இதெல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, இதெல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுன்றாங்க. சரி, அப்ப என்ன பண்ண போறீங்க? ஆமாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தினாராங்க, அந்த காலத்திலேயே அவங்களுக்கு வெளிப்படுத்திட்டாராம், ஆகையால நாமளும் அதை செய்ய கிடையாது. வெளிப்படுத்தப்பட்டதுன்னா யார் வெளிப்படுத்தினது? அதை எப்படி இந்த வெளிப்பாடு, இந்த வெளிப்பாடு இதோடு ஒத்து போகிறதா? சரியான வெளிப்பாடாது? வேதம் அப்படிதான் சொல்லுகிறதா? வேதம் மரியாதை பற்றி அப்படிதான் போதிக்கிறதா? வேதம் பரிசுத்தவான்கள் குறித்து அப்படிதான் போதிக்கிறதா? வேதத்துல பார்த்தா எல்லாம் ஆப்போசிட்டா இருக்குது. வேதத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாரு, ஒரு லெட்டரையும் வாசி, அவருடைய நிருபங்கள் ஒவ்வொன்றையும் வாசிக்கும் போது ஓப்பனிங்கே பரிசுத்தவான்களுக்குன்னு எழுதுறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பரிசுத்தவாங்கன்றாரு. ஹலோ, இருக்கீங்களா? இந்த பரிசுத்தவான்ட்ட போய் ஜெபி, அவர் பெட்டர் பரிசுத்தமா, இவர்கிட்ட ஜெபிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும், இங்க போனா இது நடக்கும், அப்படி சொல்லல. எங்கேயுமே வேதத்துல போதிக்கல. நாம் எல்லாம் பரிசுத்தவான்கள், நாம் கேட்டது கிடைக்கும், நாம் தேவனிடத்துல போகலாம், நாம் தேவனுடைய சிங்காசனத்துக்கு போய் நிற்கலாம், நாம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவான்களா இருக்கிறோம் என்று அப்படித்தான் போதிக்கிறார ஒழிய வேறு விதமாய் அல்ல. அப்ப அது வஞ்சிக்கிற போதனை, தவறான போதனை, தவறான காரியங்கள். அவர்களுக்கு வெளிப்பாடா கிடைச்சிருக்கலாம், ஆனா ஆவியானவரிடத்திலிருந்து வந்த வெளிப்பாடு அது கிடையாது. அது எந்த ஆவியிலிருந்து வந்த வெளிப்பாடோ எனக்கு தெரிந்தவரை அது வேதத்தோடு ஒத்து போகாதனால, சத்தியத்தோடு ஒத்து போகாதனால அது சத்திய ஆவியானவராகிய தேவ ஆவியானவர் கொடுத்த வழி நடத்துதல் கிடையாது. கத்தோலிக்கர்ல சொல்லிட்டோம், புராட்டஸ்டன்ட்ல எல்லாம் கரெக்டா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. புராட்டஸ்டன்ட்ல மட்டும் இல்ல, பெந்தகோஸ்து எல்லாம் சொல்றேன் சேர்த்து, எல்லாம் கரெக்டா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, கிடையாது. இங்கேயும் பலவிதமான தவறான காரியங்கள். அது கேட்டா என்ன சொல்றாங்க, ஆவியானவர் எனக்கு சொல்லிட்டாரு. அப்படி ஆவியானவர் சொல்லிட்டாருன்னா நம்ம வாய் பேச முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க. ஒருத்தர் சொல்றாரு, சொல்லிட்டாருங்க, ஆவியானவர் சொல்லிட்டாருன்னு சொல்றாரு, அப்ப நான் என்ன சொல்றது, என்ன சொல்றதா? அப்புறம் தான் நீங்க தீர்மானிக்க வேண்டியதா இருக்குது ஆவியானவரா இல்லையான்னு. ஒரு விசுவாசி சொல்றாரு பாருங்க, அவர் சொல்லிட்டாருங்க, ஆவியானவர் சொல்லிட்டாருன்னு சொல்றாரு, அப்புறம் என்ன என்ன செய்ய சொல்றீங்க, என்ன செய்ய சொல்றதா? அதுதான் விசுவாசினா விளங்க மாட்டேங்குது. எதுக்கு உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்? எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நீங்க என்ன வாயை பொளந்துக்கிட்டு இப்ப யார் சொன்னாலும் கேட்டு அப்படிங்களா, ஆவியானவர் சொல்லிட்டாரா, அப்ப செய்திட வேண்டியதான், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்ற ஆளுகள் கிடையாது. அப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலையில நீங்கள் இல்லை. யார் என்ன சொன்னாலும் வெயிட் a minute, கொஞ்சம் இருங்கையாது, இது ஆவியானவருடைய வேலையாது, சத்தியம் எப்படி சொல்லுதே, சத்திய ஆவியானவர் இங்க எப்படி எழுதிட்டு அங்க அப்படி சொல்ல மாட்டாரே, இங்க எப்படி சொல்லிட்டு அங்க உங்கள்கிட்ட வேற மாதிரி சொல்ல மாட்டாரே, இது எப்படி என்று கேட்கக்கூடிய ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும் இல்லையா? ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், சில காரியங்கள் சொல்லுகிறார் என்பது சந்தேகம் கிடையாது. ஆனால் அது சரியா என்று சோதித்தறிய வேண்டியது விசுவாசியினுடைய வேலை. அதை ஆண் வாயை பொளந்துட்டு போனோம், கேட்டோம், பின்பற்றினோம், வாழ்க்கை நாசமாய் போய்விடும். வாழ்க்கை ஒரு நல்ல நிலைக்கு வர முடியாது. ஏனென்றால் பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான். இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமா வஞ்சித்து அழிக்கிற வேலையில தான் பிசாசு இருக்கிறார், ஜனங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிற வேலையில. ஆகையால் தேவனுடைய ஆவியானவர் சத்தியத்தில் நடத்துவதன் மூலமாக வழி நடத்துகிறார். அது முதலாவது. இரண்டாவது, அவர் சத்தியத்தை குறித்த வெளிப்பாட்டை தந்து உதவுகிறார், அப்படி நடத்துகிறார். சத்தியத்தை குறித்த வெளிப்பாட்டை தருகிறார். பாருங்க, முக்கியமா இந்த ஆவிக்குரிய வட்டாரங்கள் என்று சொல்லப்படுகிற வட்டாரங்கள்ல தான் இதெல்லாம் ரொம்ப சில நேரத்தில் கத்தோலிக்கர்களை காட்டிலும் ரொம்ப மோசமா போகுது. சில நேரத்தில் அவங்க அது இதுன்னு சொல்லி அதையே பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இவங்க புதுசு புதுசா எதையோ செய்யறாங்க, எது கேட்டாலும் ஆவியானவர் சொல்லிட்டார், ஆவியானவர் இப்படி செய்தார், ஆவியானவர் மேல பழிய போட்டு ஜனங்கள்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சு, பெந்தகோஸ்துனா எது வேணா செய்துக்கலாம், கேட்டா ஆவியானவர் சொன்னார், ஆவியானவர் செய்தான்னு செய்துக்கலான்ற மாதிரி ஆயிப்போயிடுச்சு. ஆவியானவர் சொன்னார் உங்க வீட்டுல வந்து வீட்டுல சுத்தி தண்ணி தெளிக்க சொல்லி, ஆவியானவர் சொன்னார் இப்படி செய்ய சொல்லி, ஆவியானவர் சொன்னார் அப்படி செய்ய சொல்லி, எல்லாத்தையும் ஆவியானவர் மேல பழி போட்டு நம்ம ஆளுங்கிட்ட பாருங்க எந்த ஒரு இது கிடையாது, கட்டுப்பாடும் கிடையாது. இஷ்டத்துக்கு பறக்கலாம், இஷ்டத்துக்கு பேசலாம், இஷ்டத்துக்கு செய்யலாம், என்ன வேணா செய்துட்டு ஆவியானவர்னு போட்டுற வேண்டியது பழிய கிடையாது. தேவனுடைய ஆவியானவர், ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய்
இருக்கிறார்கள். அப்ப ஆவியானவர் சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். இரண்டாவது, சத்தியத்தை குறித்த வெளிப்பாட்டை கொடுத்து நடத்துகிறார். 1 கொரிந்தியர் திருப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கண் என்று சொன்னா இந்த கண்ணை சொல்லி இருக்குது, சரீரப்பிரகாரமான கண்ணை, சரீரப்பிரகாரமான காது. இருதயம் என்றால் மூளை அறிவை சொல்லி இருக்கிறீங்க. மைண்ட் என்று சில மொழிபெயர்ப்புல கரெக்டா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மைண்ட், மூளை அறிவு. அப்ப ஆவிக்குரிய சத்தியங்களை தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை, நம்முடைய பிதா நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை புரிந்து கொள்வதற்கு இந்த கண்ணு போதாது, இந்த காது போதாது, இந்த மூளை அறிவு பத்தாது. இந்த கண், இந்த காது, இந்த மூளை அறிவு மூலமா கற்றுக்கொள்ள முடியாதத அப்ப எப்படி கற்றுக்கொள்ளலாம்? அப்ப எப்படி நமக்கு அது தெரியுது? 10ஆம் வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். பாருங்க, ஆவியானவர் தான் இதை வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் மூளைக்கு வெளிப்படுத்தல, இந்த கண்ணுக்கு வெளிப்படுத்தல, இந்த காதுக்கு வெளிப்படுத்தல. ஆவியானவர் நம்முடைய ஆவிகளுக்கு வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். விசுவாசிகளுக்காக என்ன ஜெபம் பண்ணுகிறார்னு பார்ப்போம். 17ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர். 1:17, எபேசியர் 1:17, தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று அப்படி சொல்லிட்டு போறார். பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும். பிதாவானவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள உதவுகிற ஆவியவர் தேவாவியானவர். ஆவியானவரால் ஒருவன் நடத்தப்படுகிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ள பிதாவானவர் எப்படிப்பட்டவர் என்ற எண்ணம் ஓங்கி இருக்கும். பிதாவானவர் எப்படிப்பட்டவர் என்ன என்று சரியா யோசிக்க ஆரம்பிச்சான்னா, நான் தேவனுடைய பிள்ளை என்பதையும் சரியா அவன் யோசிக்க ஆரம்பிப்பான். பிதாவானவர் எப்படிப்பட்டவர்? 1 யோவான், பிதாவானவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்கான சொல்லி இருக்கு. பாத்தீங்களா, அந்த 17ஆம் வசனத்தில் இப்ப வாசித்தேனே, அந்த அறிந்து கொள்ளுதல் என்பது மூளை அறிவின்படி அறிந்து கொள்வதில்லை. இட் இஸ் நாட் an intellectual knowledge. அது ஆவிக்குரிய அறிவு, ஆழமான ஆவிக்குரிய அறிவு. இங்க வந்து ஏதோ சில பாயிண்ட்கள் எழுதிட்டு போனதுனால வந்து அறிவு அல்ல, இது உள்ள உதிக்குது ஆவிக்குரிய அறிவு. இந்த பாயிண்ட் எழுதி போலாம், அதை தியானிக்கலாம். ஆனா அப்படி செய்யும் போது உள்ள ஒரு அறிவு ஏற்படுது பாருங்க, அதுதான் அந்த ஆவிக்குரிய அறிவு. அந்த அறிவு உண்டாகணும்னு ஜெபிக்கிறார் அப்போஸ்தலன் பவுல். ஏதோ ஒரு சப்ஜெக்டை விளங்கிக்கணும் இல்ல, கிடையாது. ஏதோ அறிவுபூர்வமா விளங்கிக் கொள்கிறது அல்ல, ஆழமான ஆவிக்குரிய அறிவு. அந்த ஆவிக்குரிய அறிவு தான் வாழ்க்கையை மாற்றுகிறது. அந்த ஆவிக்குரிய அறிவு தான் நம்முடைய ஜீவியத்தை மாற்றுகிறது. 1 யோவான் 2:20, 2:20 அப்புறம் 27, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். பாருங்க, அப்ப ஆவியானவர் இந்த அபிஷேகத்தின் மூலமாக சகலத்தையும் அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு உதவி செய்கிறார். 27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்ப யார் போதிக்கிறது? ஆவியானவர் போதிக்கிறார். சரி, பாஸ்டர் நான் போதிக்கிறேன், ஆனா நான் போதித்ததெல்லாம் நீங்க அப்படியே நம்பணும்னு வேதம் சொல்லவில்லை. நான் போதிக்கிறதை நான் தவறாக செய்தால், அதுல தவறு இருக்குமானால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு அதை காண்பிக்கிறார். ஆகிய அல்டிமேட் டீச்சர், கடைசியா இருக்கிற போதகர் யார்? இந்த போதகர் இல்ல, உள்ள இருக்கிற போதகர் இல்லையா? இதெல்லாம் விசுவாசிங்க அறிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரசங்கியாரன்னு ஒழுங்கா பிரசங்கம் பண்ணுவாங்க. எத்தனை வருஷம் சர்வீஸா இருந்தாலும் பரவாயில்ல, கேட்கும்போது கரெக்டா கேட்கணும். கரெக்டா சொல்றாரா? வேத வசனத்தின்படி சொல்றாரா? ஆவியானவர் என்ன சொல்றாரு உள்ள? இந்த ஆவியானவர் தான் அந்த சத்திய வசனத்தை எழுதினவர். அந்த அபிஷேகம் எனக்குள்ள தங்கி இருக்கிறது. நான் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம். நான் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறேன், எனக்கு அறியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஆவியானவர் சொல்லுகிறார் சரியா தவறா என்று. விசுவாசி அந்த நிலையிலே இருக்க வேண்டும். அப்ப ஆவிக்குரிய வெளிப்பாட்டை விசுவாசி பெறுகிறார். வெளிப்பாட்டு உள்ள ஒரு மனுஷன் விசுவாசி. 3வது, பிதாவை குறித்த அறிவை தருவதன் மூலமாக ஆவியானவர் நடத்துகிறார். ஆவியானவர் வழி நடத்துகிறார் என்று சொன்னால், பிதாவை குறித்த அறிவை
அதிகமாய் ஒருவனுக்கு தருவதன் மூலமாக ஆவியானவர் வழி நடத்துகிறார். முதலாவது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் போவோம். 1 கொரிந்தியர் 2:9 பிதாவானவர் தேவன் தம்மில் அன்புகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களே. பாருங்க, பிதாவானவர் என்ன செய்து வைத்திருக்கிறார், அவர் என்னத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், அதை அறிந்து கொள்ளும்படியாக தான் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பிதாவை குறித்தே அறிந்து கொள்ள வைக்கிறார். தேவனுடைய ஆழங்களை ஆவியானவர் ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். அப்ப ஆவியானவருக்கு தான் அந்த தேவனுடைய ஆழங்கள் புரிகிறது, ஆழங்கள் தெரிகிறது. தேவனை குறித்த ஆழமான சத்தியங்களை, ஆழமான காரியங்களை, ஆழமான உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் ஆவியானவர். பாருங்க, ஆவியானவரால் நடத்தப்படுறதுன்னு சொன்ன உடனே சில விசுவாசிகளுக்கு தரிசனமும் சொப்பனமும் தீர்க்க தரிசனமும் அல்லது பலவிதமான ஒரு வெளிச்சம் அடிச்சது, இது பண்ணுச்சு, அதாச்சு, இதாச்சு, வானத்துக்கு இறங்கின, பாதாளத்துக்கு இறங்கின, இப்படிப்பட்ட காரியங்களை தான் எண்ணுகிறார்கள். ஆவியானவரால் நடத்தப்படுறதுன்னு சொன்ன உடனே ஏதோ பெருசா என்னமோ நடக்க போகுது, திடீர்னு புஷ்டன் ஆண்டவர் என்ன மேல கொண்டு போறாரு, அங்க வானத்தையே காமிக்க போறாரு, கீழே கொண்டு போறாரு, நரகத்தை காமி, சாத்தாண்ட போய் பேசிட்டு வர போறேன், அல்லது எனக்கு ஒரு பெரிய தரிசனம் கிடைக்க போகுது இன்னைக்கு நைட்டு, எனக்கு ஒரு தேவதூதன் வந்து என்ன விசிட் பண்ண போறான், இப்படி எல்லாம் நினைக்கிறார்கள். ஆவியானவர் வழி நடத்துகிறாருன்னு அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லல. ஆவியானவர் வழி நடத்துதுன்னா உடனே அப்படி சிந்திக்க கூடாது. ஆவியானவருடைய வழி நடத்துதல் என்று சொன்னால் இந்த விதமாய் தான் சிந்திக்க வேணும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஆவியானவர்கள் நடத்தப்படுகிறார்கள். அப்ப எல்லாருக்கும் நான் தரிசனம் வந்துகிட்டு இருக்குதா? எல்லாரும் வானத்தில் ஏறி கீழே பாதாளத்தில் இறங்கிட்டு வந்தாங்களா? எல்லாருக்கும் இந்த அற்புதமான அனுபவங்களை பெற்றார்களா? ஒரு சிலர் அப்படிமான காரியங்களை பெற்றிருக்கலாம், அதெல்லாம் நடந்திருக்கலாம், அதெல்லாம் உண்மையா இருக்கலாம். ஆனால் எல்லாருமே ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள், அவர்கள் மட்டும் ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்கள் என்று எண்ணினீர்கள் என்றால் அதை போல ஒரு மடத்தனை எங்கே இருக்காது. தரிசனம் கிடைச்சவங்க தான் ஆவியானவரால் நடத்தப்படுறவங்க. இப்படிப்பட்ட அபூர்வமான அனுபவங்களை பெற்றவர்கள் தான் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் என்று எண்ணினால் அது சரியே கிடையாது. தவறான எண்ணம், தவறான பாதையில போய் விடுவீர்கள். அழிவின் பாதையிலே அது உங்களை கொண்டு செல்லும். ஆவியானவரால் நடத்தப்படுறதுன்னா இதுதான். எது? பிதாவை குறித்த அறிவு ஏற்படும்படியாக ஆவியானவர் உங்களை ஆழமாய் அந்த அறிவுக்குள்ள நடத்துகிறார். அது நடத்துறாரா? அது நடத்தினார்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகள். இல்லங்க எனக்கு தரிசனம் ஒண்ணும் கிடைக்கலங்க, அதை சொல்லலையேங்க. பிதாவானவரை அறிந்து கொள்ளும்படி தேவனுடைய ஆவியானவர் ஆழமாய் உங்களை நடத்தியிருக்கிறாரா? பிதாவை குறித்த அறிவிலே பிதாவை ஆழமா அறிந்து வச்சிருக்கிறீங்களா? பிதாவாகிய தகப்பனை ஆழமாய் தெரிந்து புரிந்து வைத்திருக்கிறீர்களா? அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகள். சிலருக்கெல்லாம் பாருங்க ரட்சிப்பு நிச்சயமே இல்லை. ஏன்னு கேட்டா எனக்கு அந்த தரிசனம் எல்லாம் வந்தது இல்லைங்க, நான் வானத்துக்கு ஏறல, பாதாளத்துக்கு இறங்கல, எனக்கு காதுல ஒன்றும் சத்தம் கேட்கலங்க, எனக்கு வெளிச்சம் ஒன்றும் அடிக்கலைங்க, அவர் அடிச்சதுன்றாரு, எனக்கு மட்டும் அடிக்கல. அப்ப அவர் ஆவியானவரால் நடத்தப்படுறார், அவர் தான் தேவனுடைய கிடையாது. ஆவியானவரால் நடத்தப்படுவீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? இந்த பிதாவை குறித்த ஆழமான அறிவுக்குள் நீங்கள் நடத்தப்படுவீர்கள். அதான் ஆவியானவர் நடத்துறார். அவர் ஆழங்களை அறிந்து வைத்திருக்கிறார், பிதாவுடைய ஆழங்களை அங்க நடத்துகிறார். அதன் மூலமா பிதாவை குறித்த அறிவு மேலோங்கி இருக்கும். அப்ப நீங்க தேவனுடைய புத்திரர் இருக்கிறீங்களா? நான்காவது, பிதாவை குறித்த அறிவு மட்டுமல்ல, ஒரு மனுஷனுக்குள்ளாக பாவத்தை குறித்த உணர்த்துதலையும் ஆவியானவர் ஏற்படுத்துகிறார். பாவத்தை உணர்த்துகிறார். யோவான் 16:8 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் வரும்போது இயேசு சொன்னார் 3 காரியங்களை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று. அதுல ஒன்று பாவம். பாவிகளை ரட்சிக்கப்படுற நேரத்தில் ஆவியானுடைய கிரியை அவர்களுக்குள்ள நடைபெறுகிறது. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது ஆவியானவர் அவனுக்குள்ள கிரியை செய்து அவன் பாவி என்பதை உணர்த்துகிறார். அதான் முதல்ல ஆரம்பிக்கிறது அவனுக்குள்ள ஆவியானவருடைய வேலை. ரட்சிக்கப்படாத நிலையில அவனுக்குள்ள தான் பாவி என்கிற ஒரு உணர்த்துதலை ஆண்டவர் உண்டாக்குறார். அது மூலம் ஆண்டவரத்துல வர்றான், ரட்சிக்கப்படுகிறான். அப்புறம் ஆவியானவர் உள்ளே போய் உட்கார்ந்துடுறார். உள்ளே உட்கார்ந்துக்கிட்டு அவன் பாவம் செய்யும் போது அவனை உணர்த்துகிறார். ஆகியால் தான் பாருங்க, விசுவாசியா இருந்தா சந்தோஷமா பாவம் செய்துட்டு சந்தோஷமா வாழ முடியாது. சந்தோஷமா பாவத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறான்னா அவன் விசுவாசியான்றதே சந்தேகம். விசுவாசியா இருக்கிறவன் ஒருவேளை பாவம் செய்யலாம், ஆனால் அதில் அவன் சந்தோஷமா இருக்க முடியாது. உள்ள இருக்கிற ஆவியானவர் அவனை அங்கே உணர்த்துகிறார். அவனுடைய பாவத்தை குறித்து உணர்த்துகிறார். அவன் திருந்தும்படியாக, அவன் தேவனிடத்தில் வரும்படியாக, தேவனிடத்தில் திரும்பும்படியாக ஆவியானவர் அவனை உணர்த்துகிறார். அந்த விதத்தில் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம், ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம். பாவம் செய்துட்டு சும்மா போயிட்டே இருக்க முடியாது. பாவம் செய்துட்டு சும்மா இது என்ன பாவம், ஒரு நாளைக்கு 10 செய்யறேன் நான் அப்படின்னு போக முடியாது. விசுவாசியால ஒரு பாவத்தை செய்த உடனே உள்ள அவனுக்குள்ள ஒரு பெரிய உணர்த்துதல்,
அப்படி இருந்துதானால் நீங்கள் தேவனுடைய புத்திரர். அந்த விதத்தில் ஆவியானவரால் நடத்தப்படுகிறீர்களா? அப்படி நடத்தப்படுவீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்பதில் சந்தேகமே வேண்டியது கிடையாது. இல்லங்க, தரிசனம் வரல, பாவத்தை குறித்த ஒரு உணர்வு, நீங்கள் பாவம் செய்யும் போது அதை குறித்த ஒரு உணர்த்துதல் ஆவியானவர் உள்ள கொடுக்கிறாரா? அப்ப நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அதனால்தான் அந்த உணர்வே ஏற்படுகிறது. சிலர் சொல்றாங்க, ஐயோ நான் பாவம் செய்துட்டேங்க, பாவம் செய்த பிறகு எனக்கு நிம்மதியே இல்லைங்க, அதனால நான் தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு நினைக்கிறேங்க. கிடையாது. நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால தான் இப்ப நிம்மதி இல்லை. பாவம் செய்த பிறகு அதுவே ஒரு அத்தாட்சி, நீங்க தேவனுடைய பிள்ளைகள் தான். அதனாலதான் பாவம் செய்துட்டு நிம்மதியா இருக்க முடியல. மனம் திரும்புங்கள், தேவனிடத்துல வாருங்கள், பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள், தேவனுக்காக ஜீவியுங்கள், நிம்மதி திரும்பும். நிம்மதி இல்லைன்றதுனால நான் தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு நினைக்க கூடாது. சரியான முறையில் தேவனிடத்தில் வந்து அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு தேவனிடத்தில் திரும்பும் போது நிம்மதி திரும்புகிறது. ஐந்தாவது, இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவுக்குள்ளே நம்மை நடத்துகிறார் ஆவியானவர். ஆவியினால் நடத்தப்படுகிற எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருப்பார்கள் சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு அதிலே ஆவியானவர் நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து யார்? அவர் தேவனுடைய குமாரன். அவர் எங்கிருந்து வந்தார்? அவர் தேவனா இருந்தவர், இங்கே வந்தவர் என்பதை குறித்த அறிவு. அது மட்டுமல்லாமல் அவர் யார் என்பதை குறித்து மட்டுமல்லாமல் அவர் என்ன செய்திருக்கிறார், அவருடைய சிலுவை மரணம், அவருடைய ரத்தம் சிந்துதல், அவர் பட்ட பாடுகள், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய ரத்தம் நமக்காக செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும், இந்த சிலுவை பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், இதெல்லாம் குறித்து இஸ் பர்சன் அண்ட் ஒர்க், இயேசு கிறிஸ்துவுடைய அவர் யார் என்பதை குறித்தும் அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்தும் ஒரு மேலான அறிவு. உலகத்தாருக்கு இந்த அறிவு கிடையாது. அதுதான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் அவர்கள் இந்த ஞானத்தை அறியாமல் இருந்தார்கள். உலக ஞானம் கிறிஸ்துவை அறியும்படியாக அவர்களுக்கு உதவவில்லை. அறியாதனால்தான் அவர் சிலுவையில் அறிந்தார்கள். அறிந்திருந்தால் அறிந்திருக்க மாட்டார்களாம். உலகத்தில் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை அறியவில்லை, அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நாமோ தேவனுடைய புத்திரர், நமக்கு அந்த அறிவு வந்திருக்குது. என்ன அறிவு? இவர் தேவனுடைய குமாரன், இவர் எனக்காக வந்தவர், சிலுவையில் மரித்தது எனக்காகப்பட்ட மரணம், சிந்தின ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். இதெல்லாம் உலகத்தான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். ஆனால் தேவனுடைய புத்திரருக்கு இந்த அறிவு இருக்கிறது. அந்த அறிவு எத்தனை பேருக்கு இருக்கீங்க? அவர் தேவனுடைய குமாரன், எனக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், எனக்காக உயிர் தெழுந்தால் என்னுடைய ரட்சகர் என்று அந்த அறிவு இருக்குதா? அந்த அறிவு இருந்தா நீங்க தேவனுடைய புத்திரர். ஆவியானவர் அந்த அறிவுக்குள்ள நடத்தி இருக்கிறார். அது எல்லாருக்கும் இருக்கிற அறிவு இல்ல. உலகத்தாண்ட போய் இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்கள், ஞானிகள், அவர்களுக்கு தெரியலையா அது அவர் யாருன்னு. அதனாலதான் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களாம். அவங்களுக்கு தெரியாதது, உலகத்தின் பிலாசபர்ஸ்க்கு, ஞானிகளுக்கு தெரியாதது, தத்துவ ஞானிகளுக்கு தெரியாதது, பிரபுக்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரிந்தது? ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்தி. அது என்ன சொல்லுது எனக்கு? அப்ப ஆவியானவர் எனக்கு மட்டும் வெளிப்படுத்தி இருக்கிறார்னா அப்ப நான் தேவனுடைய பிள்ளை, அதனால்தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவை குறித்த அறிவுக்குள்ள வந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் ஆவியானவரால் நடத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த அறிவுக்குள்ளாக. ஆறாவது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் சொல்லும்போது, இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலே ரட்சிக்கப்படும் போது மட்டுமல்ல, கிறிஸ்துவை குறித்த அறிவு கொடுக்கிறது மட்டுமல்ல, இன்னும் ஆழமாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆழமாய் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நடத்த ஆவியானவர் உதவுகிறார். 1 கொரிந்தியர் 2, மறுபடியும் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் ரொம்ப பிரமாதமான அதிகாரம். அதை ஆழமா படிக்க வேணும். 1 கொரிந்தியர் 2:9 வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆவியானவர் ஆவிக்குரிய சத்தியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறார்னு சொல்லி இருக்கிறது. அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் வருது. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. கொரிந்தியர் எழுதுறார் பாருங்க. அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் குழந்தைங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்றார். ஆனா வாஸ்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல வாஸ்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன வரம், என்ன இது தீர்க்க தரிசனமும் வரமும் அதுவும் இதுவும் சும்மா அதை கட்டுப்படுத்த வேண்டியதா இருக்கு. அவ்வளவு அதிகமா இருக்குது. ஆளாளுக்கு தீர்க்க தரிசனம், ஆளாளுக்கு இது சொல்றாங்க. அவ்வளவு வரங்கள், அவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் அவங்க மத்தியில் இருக்குது. குறைச்சல் இல்லை அதுக்கு. ஆனா அவங்கள போய் சொல்றாரு நீங்கள் குழந்தைகள் என்று. இதுல இருந்து என்ன விளங்குது? இந்த வரங்கள்லாம் இருந்துட்டா, இதெல்லாம் இருந்துட்டா பெரிய ஆவிக்குரிய ஆட்கள் நினைக்கிறது தவறு. இருக்கிறீங்களா? அவர் தீர்க்க தரிசனம் சொன்னாருங்க, அதனால அவர் ஆவிக்குரிய கிடையாது, அதனால அவர் பெரிய ஆவிக்குரிய வளர்ந்தவர் வேதம் சொல்லல. அவர் தரிசனம் கண்டாருங்க, வானத்துக்கு ஏறிட்டு வந்தாருங்க, அதனால பெரிய ஆவிக்குரியவர் வேதம் சொல்லல. அது உண்மைதான், தீர்க்க தரிசனம் சொல்றது உண்மைதான், வானத்துக்கு ஏறிட்டு வந்தது உண்மையா இருக்கலாம். ஆனால் அதனால அவர் ஆவிக்குரியதுல பெரிய வளர்ந்தவர் என்று சொல்லுகிறது தவறு. வேத வசனம் சொல்லுகிறது, கொரிந்தியரை பார்த்து நீங்க குழந்தைகள், குழந்தைகள். ஆவிக்குரிய மக்களுக்கு பேசுற மாதிரி நான் பேச முடியல, வளர்ந்தவர்களுக்கு பேசுற மாதிரி பேச முடியல என்றார், குழந்தைகளுக்கு பேசுற மாதிரி பேசுறேன்றார். ஏன்?
2ஆம் வசனம், நீங்கள் பலவீனர்களானதால் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடினால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. ஆவிக்குரிய பலன் அவர்களுக்குள்ள இல்ல. இது பாருங்க எவ்வளவு சத்தியம். ஆவிக்குரிய உலகத்தை இன்னைக்கு பாருங்க. இந்த மாதிரி பல வரங்களையும் அதையும் இதையும் பெற்றிருக்கிறதுனால ஆவிக்குரிய பலன் இருக்குதுன்னு நம்புனீங்கன்னா ஏமாந்து போய் விடுவீர்கள், பலனற்றவர்களாய் போய் விடுவீர்கள். வரமெல்லாம் நல்லதுதான், அதெல்லாம் நல்லதுதான், அதெல்லாம் ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, உபயோகப்படுத்தப்படுகிறது தேவனுடைய நாம மகிமைக்காக, அநேகருக்கு உதவும்படியாக. ஆனால் பலனுள்ள கிறிஸ்தவர்கள், வளர்ந்தவர்கள், உறுதியான கிறிஸ்தவர்கள் யார், விசுவாசிகள் யார் என்றால் இந்த பிதாவாகிய தேவனை குறித்த ஆழமான வெளிப்பாடு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9 வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தா அது விளங்குது. அந்த ஆழமான அறிவு, தேவனுடைய ஆழங்களை பிதா ஆவியானவர் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த ஆழங்களை அவர் நமக்கு காண்பிக்கிறார். இதுல ஆழமா போனாதான் ஆவிக்குரியவர்களை தவிர வெறும் வரம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அது ஆவிக்குரியது இல்லை. அதெல்லாம் இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதனால ஆவிக்குரியவர்கள் சொல்ல முடியாது. எதனால் ஆவிக்குரியவர்கள்? பிதாவை குறித்த ஆழமான அறிவு. இன்றைக்கு எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, வரம் இருக்குது, அது இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனா பிதாவை குறித்த ஆவிக்குரிய அறிவு, ஆழமான அறிவு அவர்களுக்கு கிடையாது. பிதாவை குறித்த ஆழமான அறிவு அவர்களுக்கு கிடையாது. தப்பு தப்பா போய் ஜனங்களுக்கு என்னத்தையாவது ஒன்னு சொல்லி நாசப்படுத்துற வேலையில இருக்காங்க. பிதாவை குறித்த ஆழமான அறிவு கிடையாது அவங்களுக்கு. பலனற்றவர்கள். அவங்க மத்தியில் எப்படி இருக்கு பாருங்க, பொறாமையும் வாக்குவாதம் பேதம் உங்களுக்குள் இருக்கிறபடியால். 3ஆம் வசனம், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷமாக்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. அந்த மாதிரி ஜனத்துக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பொறாமை, அது இது எல்லாம் இருக்கும். நான் சிறுவனா இருக்கும்போது பார்ப்பேன், இந்த ஆவிக்குரிய சபைகளில் பார்த்தா கடிச்சு கொதறாது தான் மிச்சம். அது மட்டும்தான் செய்யல, சான்ஸ் கிடைச்சா அதையும் செய்திருவாங்க. ஒரு கத்தி இருந்தா குத்தியே போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் விரோதம், பகை, பொறாமை, இதெல்லாம் பார்த்தேன் நான். என்ன எப்படி இதுன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். என்ன இவங்க பெரிய வரம் இருக்குதுன்றாங்க, அது இருக்குதுன்றாங்க, இது இருக்குன்றாங்க. கூச்சல் பிரமாதமா இருக்குது, குதிப்பு பிரமாதமா இருக்குது, உருள்றது பிரமாதமா இருக்குது, எல்லாம் பிரமாதமா இருக்குது. ஆனால் ஏன் இந்த இவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் பார்த்தா பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விரோதம்னு சொன்னா ஏதோ இவரை அப்படி செய்துட்டாரு இப்படி செய்துட்டாரு அதனால அப்படின்னு கூட கிடையாது. அது கூட கிடையாது. அவங்க மத்தியில் யாரும் ஒருத்தருக்கும் ஒன்றும் செய்யல. என்ன விரோதம்னா பொறாமை. ஹலோ, பொறாமை, அவ்வளவுதான். பொறாமை அவருக்கு எப்படி இப்படி கிடைச்சது? ஏன்னா இவங்க கண்டதையும் நம்பிக்கிட்டு கண்டதையும் போதிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அப்ப மற்றவர்களை பார்த்தா பொறாமை தான் ஏற்படுது. இல்லை அங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? கர்த்தர் யோபுவை போல அழைத்திருக்கிறார், யோபுவின் பாதையில் நடத்துகிறார், இப்படிலாம் போதிச்சிடுறாங்க. போதிச்சுட்டு கடைசியில கொஞ்சம் நல்லா இருந்தா மற்றவங்க அவங்களுக்கு அவர் மட்டும் ஏன் யோபு மாதிரி இல்லை, ஆபிரகாம் மாதிரி இருக்கிறார் அவரு அப்படின்னு ஒரு பொறாமை. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பிரசங்கியார் இப்படியே போதிச்சதுனால யோபுவின் பாதையில் நடத்துறாரு, யோபுவின் பாதையில் அவன் அலப்புனதெல்லாம் இவர் போட்டு அலப்பிக்கிட்டு இருக்கிறார். அவன் அலப்புனு ஒத்துக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு என் வாயை நான் இருட்டான். கடைசியில யோபு, நான் தப்பு தப்பா போயிட்டேன், தப்பு தப்பா பேசுனதை ரொம்ப கரெக்டா பிடிச்சி வச்சுக்கிட்டு அலப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அலப்பி அலப்பி இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்ப ஒரு ஆள் நல்லா இருந்தா ஒருத்தர் பிடிக்க மாட்டேங்குது. நான் சொன்னேன் இல்லையா, வீட்டுக்கு பிரதிஷ்டை கழிச்சா பிரசங்கம் பண்றாராம். உனக்கு மாட மூலிகை தேவையா, கோபுரம் தேவையா, உனக்கு 2வது மாடி தேவையா, அதுக்கு மேல மொட்டை மாடி தேவையா, உனக்கு மெத்த தேவையா, உனக்கு கட்டில் தேவையா, உனக்கு போம் தேவையா, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி போகும் காலம் வரும். எப்படி பாருங்க பாவம், பொறாமை. பொறாமை சபைகள்ல விசுவாசிகள் மத்தியில் இருக்கிற சண்டை, பொறாமைகள்லாம் இதான் காரணம். பிதாவை குறித்த சரியான அறிவு இல்ல. பிதாவை குறித்த சரியான அறிவு என்ன? அவர் இரக்கத்திலும் கிருபையிலும் ஐஸ்வர்யர். தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்திருப்பார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாக அருளாதிருப்பது எப்படி? அப்ப உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தா, நீங்க ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் பற்றி செழித்து தலை தோங்கி கொண்டிருந்தா, நான் உங்களை பார்த்து பொறாமப்பட போறதில்லை. நான் என்ன நினைக்க போறேன், உங்களை ஆசீர்வதித்து அதே தேவன் கிருபையில் இரக்கத்தில் ஐஸ்வர்யவராய் இருக்கிறவர் உங்களுக்கு கொடுத்துட்ட பிறகு மிச்சம் இல்லைன்னு என்று சொல்ல போறதில்லை. அவர் குறைவுபடுவதே கிடையாது, அவர் போர் ஆகிறதே கிடையாது. எனக்கும் அவர் நிறைய தருவார் என்கிற நிச்சயம் இருக்கிறது இல்லையா? இதை போதிச்சா பொறாமையா வராது. அப்ப எல்லாம் நல்லா இருக்கணும்னு விரும்புவாங்க. பாஸ்டர் ஜனங்க நல்லா இருக்கணும்னு விரும்புவாங்க, ஜனங்க பாஸ்டர் நல்லா இருக்கணும்னு விரும்புவாங்க, ஜனங்க மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு விரும்புவாங்க. எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். ஏன் 5 அப்பத்துக்கு 2 மீனுக்கு போட்டு அடிதடி கிடையாதுங்க. எனக்கு சின்ன பீஸ் வேணும், உனக்கு பெருசா கிடைச்சு கிடையாது. பிக்க வந்துகிட்டே இருக்குது. 12 கூட மீதி இருக்குது. யாருக்கும் கவலை இல்லை, யாரும் லைன்ல நின்று அடிதடி கிடையாது. அப்பேற்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார்.
இந்த பிதாவை குறித்த ஆழமான அறிவு இல்லாதனால தான் ஜனங்களுக்குள்ள பொறாமை, கசப்பு, பேதங்கள், அது இது பிச்சு பிடுங்கி ஒருத்தரும் வாழ விடுறதில்லை. அந்த மாதிரி சபைகள், போராட்டம் உள்ள சபைகள். ஏன்னா பிதாவை குறித்த ஆவிக்குரிய அறிவு, ஆழமான அறிவு இல்லை. பிதா எப்படிப்பட்டவர் யாரும் அவங்களுக்கு சொல்லல. சொல்லாதனால ஒருத்தரை பற்றி வருது, அவரை மட்டும் எப்படி ஆண்டவர் எப்படி ஆசீர்வச்சார், ஏதோ கோல்மால் இருக்கும், அதுல ஏதோ தப்பு இருக்குது. ஆண்டவர் ஆசீர்வச்சான்னு சொல்ல முடியாது அவங்களால. இவர் மட்டும் ஏன் அப்படி இருக்கா, இவருக்கு ஏதோ நடந்திருக்குதாங்க, அப்படிதான் சிந்திக்கிறாங்க. கேவலமான எண்ணங்கள், பொறாமைகள் ஜனங்களை ஆட்கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய சபைகள் அவைகளால் நிறைந்திருக்கிறது. ஏன்னா குழந்தைகள். ஏன் குழந்தைகள்? பிதாவை குறித்த அறிவு கிடையாது. பிதாவை குறித்த அறிவு இருந்ததுன்னா சந்தோஷப்படுவோம். மற்றவர்கள் நல்லா இருக்கிறது குறித்து சந்தோஷப்படுவோம். கஷ்டப்பட்டாதான் வருத்தப்படுவோம். அவர்களுக்காக